ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரெட்டை வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரெட் பேக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். கடைசியாக ஒரு 3 பீஸ் 4 பீஸ் ப்ரெட் மீதி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டா மாதிரி இருக்கும். அந்த 3-4 பீஸ் ப்ரெட்டை வச்சு எல்லாருக்கும் என்ன ஸ்நாக்ஸ் செய்யறதுன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு ஸ்நாக்கும் கிடைக்கும். வாங்க இப்போ ப்ரெட்டை வச்சு இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா 6 பிரெட் பீஸ் எடுத்திருக்கேன். முதல்ல ப்ரெட்டை வந்து நல்லா இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம் ஒரு பாத்திரத்தில். இந்த மாதிரி நீங்கள் வெறும் ப்ரெட்டை அப்படியே பிச்சு போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா தண்ணியில் நீங்கள் டிப் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பிச்சு போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிறது நல்லா சாஃப்டான ப்ரெட்டு தான், அதனால் அப்படியே சேர்த்துக்கிறேன். 2 உருளைக்கிழங்கு எடுத்து மேலே தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். வேக வைக்காத உருளைக்கிழங்கு தான். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது உருளைக்கிழங்கை ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி காய் துருவலில் சீவி எடுத்துக்கலாம். இந்த சீவும் போதே தண்ணியில் அப்படியே விழுற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணியில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பிழிஞ்சு நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். எடுத்திருந்த 2 உருளைக்கிழங்கையும் நான் வந்து நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போது தண்ணி இல்லாமல் இந்த உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை வேக வச்சு நம்ம சேர்த்து பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக 2 உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு துருவிட்டு இருந்த ப்ரெட்டை வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு எல்லா பொருளையும் கட் பண்ணி சேர்த்து நம்ம ஸ்நாக்ஸ் செய்யும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூடவே 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். பொடியாக நறுக்கிய இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இஞ்சி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சேர்த்து செய்யும் போது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன், 2 பச்சை மிளகாய் தான் சேர்த்தேன். இப்போது தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கடைசி இது கூட பைண்டிங்காக 1/2 கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு இல்லைனா நீங்கள் மைதா மாவு சேர்த்துக்கலாம், இல்லை கோதுமை மாவு தான் இருக்குது அப்படின்னா அது கூட சேர்த்து பண்ணலாம். கடலை மாவு சேர்த்து பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பகோடா சாப்பிட்றதுக்கு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே வெங்காயமும் ஈரப்பதம் இருக்கும், உருளைக்கிழங்கும் நம்ம வந்து தண்ணியில் வந்து நனைச்சி ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் முதல்ல எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ பார்த்துட்டு தெளித்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி எதுவுமே சேர்க்காமலே நல்லா நான் மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அதிலேருந்து ஈரப்பதமே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தண்ணி பத்தலைனா மட்டும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வந்து மாவு மிக்ஸ் பண்ணணும். எண்ணெயில் எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பகோடா மாதிரி பண்ணுறதுனால ரொம்ப இலக்கமாக இருந்தாலும் எண்ணெய் வந்து குடிச்சிரும். இதை கரெக்டான பதம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா சூடு இருந்ததும் கொஞ்சமாக இப்போ நம்ம மாவு எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஷேப்பாக வேணாலும் உருட்டி போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போது இந்த மாதிரி பகோடா மாதிரி உதிர்த்தே போட்டுக்கிறேன். அப்படி இல்லைனா கொஞ்சம் சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி கிள்ளி ரவுண்டாக எப்படி போட்டுக்கோங்க. நல்லா வெந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். மாவு ரொம்ப அதிகமாக போட்டோம்னா போண்டா மாதிரி செஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். கடலை மாவு கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி கம்மியாக போட்டு செஞ்சு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும் பகோடா சாப்பிட்றதுக்கு. ரொம்ப பெருசாக போடாமல் கொஞ்சம் சின்னதாகவே நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால அந்த டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வெந்து கலரும் மாறி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் வந்து ப்ராடக்ட் வந்து டேக் பண்ணுறேன். இந்த மாதிரி எண்ணெய் ஐட்டம்லாம் செய்கிறதுக்கு இந்த வடிகரண்டி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா எண்ணெய் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். சாப்பிட்றதுக்கு எண்ணெயே இல்லாமல் ஸ்நாக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி மொத்தமாக போட்டிங்கன்னா மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் மெல்லிசாக அப்படியே பகோடா மாதிரி நம்ம இப்படி உதிர்த்து விட்டு நம்ம செஞ்சோம்னா நல்லா மொறுன்னு இருக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு பேக்கெட் ப்ரெட் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம வந்து ப்ரெட் டோஸ்ட் இல்லைனா வேறு எதாவது ஸ்நாக் கூட பண்ணி கொடுக்கலாம். கடைசியாக வந்து ஒரு 4 பீஸ் ப்ரெட் இருக்குது, அது எல்லாருக்கும் என்ன பண்ணி கொடுக்குறதுன்னு தெரியல அப்படின்னா இது போல் ஒரு 4-5 பீஸ் ப்ரெட்டை வச்சு ஒரு டேஸ்டியான பகோடா ரெசிபி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க.
பிரெட் வாங்கிட்டு வரப்பெல்லாம் அப்பப்போ இந்த மாதிரியும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்பாங்க. இந்த ரெசிபியை நீங்கள் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.